தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைமை செயலகத்தில் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். பள்ளிகள் திறப்பு, பள்ளிக் கல்வித்துறையின் செயல்பாடுகள், திட்டங்கள் தொடர்பாக பல்வேறு அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் வழங்கியுள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகத்தையும் ராஜ்மோகன் வெளியிட்டார். நாளை மறுநாள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். சுமார் 9 லட்சம் மாணவர்கள் தேர்வு முடிவுகளை எதிர்நோக்கியுள்ளனர். முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் நிதியமைச்சராக செங்கோட்டையன் பொறுப்பேற்றார். செங்கோட்டையன் அறைக்கு நேரில் சென்று முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்தார். அமைச்சர் ஆனந்துக்கு அலுவலகத்துக்கு முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். அமைச்சர் ஆனந்திற்கு இனிப்பு ஊட்டியும் முதலமைச்சர் விஜய் மகிழ்ந்தார். சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்களை கண்டறிய திமுக குழு கள ஆய்வை தொடங்கியுள்ளது. திமுக தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள், வேட்பாளர்களை சந்தித்து குழுவினர் கருத்து கேட்டு வருகின்றனர். தலைமை செயலகத்தில் சபாநாயகர் JCD பிரபாகரும் நிதியமைச்சர் செங்கோட்டையனும் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டனர். அடுத்த மாதம் ஆளுநர் உரையுடன் பேரவை தொடங்கும் நிலையில் இந்த ஆலோசனை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. எந்த பணியும் செய்யாமல் தாவேக ஆட்சிக்கு வந்திருப்பதாகவும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இனிமேல் உஷாராக இருக்க வேண்டும் என்றும் பெற்றோர் குழந்தைகளை கவனமாக கண்காணிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இவ்வளவு பணிகளையும் செஞ்சு ஏன் நாம் ஆட்சிக்கு வர முடியல? ஆனால் எந்த பணியும் செய்யாம வாக்காளர் சந்திக்கல, பாகமோர் நியமிக்கல, பூத் ஏஜென்ட் அமைக்கல, இன்னும் சொல்லணும்னா கவுண்டிங் ஏஜென்ட் கூட பல இடங்கள் நியமிக்கல. அப்படிப்பட்டவர்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அது தவறு இல்லை. ஆனால் அது என்ன நடந்திருக்கு? சோசியல் மீடியா கவர்ச்சி மாயாஜாலத்தை காட்டி மக்களை சிலர் ஈர்த்து இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். கவர்ச்சி மக்களுடைய கஷ்டத்தை போக்காது என்றும் மக்கள் மீண்டும் திமுகவை நோக்கி வருவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இப்ப கவர்ச்சி மாயாஜாலத்தை காட்டி மக்களை சிலர் ஈர்த்திருக்கிறாங்க. இந்த கவர்ச்சி மக்களுடைய கஷ்டத்தை போக்காது, அடிப்படை பணிகளை நிறைவேற்றாது, எந்த பிரச்சனைக்கும் அது தீர்வு காணாது. எனவே தாயோடைய அன்புக்கு ஈடாக எதுவும் இல்லை அப்படிங்கிறத அந்த குழந்தை மீண்டும் உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு தாயாக இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தை, நம்முடைய தலைவரை நோக்கி நிச்சயம் அந்த குழந்தை விரைவில் வரும்.
திமுக அதிமுக கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வ தலைவர்கள் தன்னிடம் பேசவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். யாரோ ஒருவர் பேசினார், மத்தியஸ்தர்கள் பேசினார்கள் என்றும் அவர் பரபரப்பு பேட்டியளித்துள்ளார். அது ஒரு காசிப்ஸ் தான் சொன்னேன். அது அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது. யாரும் தனிப்பட்ட முறையில் அதிகாரப்பூர்வமாக இந்த தரப்பு தலைவரோ அந்த தரப்பு தலைவரோ இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறோம், அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு யாரும் நம்மகிட்ட சொல்லலை. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது காசிப்ஸ். எல்லா இடத்துலையும் பேசுறது தான். அதை ஒன்றும் ரகசியமாக 1 to 1 யாரும் பேசலை. 2 தனிநபர்களுக்கு இடையில பேசப்பட்ட செய்தி இல்லை. குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது என முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவளித்ததாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில்தான் தொடர்கிறோம் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் எப்போ வேணாலும் கூப்பிட்டாங்களா? 5ஆம் தேதி போய் சந்திச்சோம், 7ஆம் தேதி போய் சந்திச்சோம், 8ஆம் தேதி சந்திச்சோம். இன்னமும் அந்த கூட்டணியில் இருக்கிறேன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நாளைக்கு கூப்பிட்டா கூட போய் நான் சந்திப்பேன். இதில் என்ன இருக்குது? நாங்கள் வெறும் AVK ஆட்சி அமைப்பதற்காக மட்டும்தான் எங்களுடைய ஆதரவை நாங்கள் நல்கியிருக்கிறோம். அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர் செம்மலை விலகினார். மற்றவர்கள் பரிகாசம் செய்யும் அளவுக்கு அதிமுகவின் நிலை சென்றுவிட்டதாகவும் அவர் கவலை தெரிவித்தார். பொதுச் செயலாளர் அவர்கள், மற்ற தலைமை கழக நிர்வாகிகள், தலைமை கழக செயலாளர்கள், மூத்த நிர்வாகிகள் எல்லாம் இனிமேலாவது தங்களுக்கு இருக்கிற அந்த ஈகோவை மறந்து தாங்கள் செய்ய தவறிய அந்த குறைபாடுகளை எல்லாம் நீக்கி இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும். வேறு எந்த கட்சியிலும் இணையும் எண்ணம் இல்லை என செம்மலை தெரிவித்துள்ளார். அதிமுக முதலில் ஒன்றுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அது போன்ற எண்ணம் எனக்கு இல்லை. அப்படி இருந்தால் இந்த விலகல் கடிதத்தோடு உங்களை பேட்டி காண மாட்டேன். எனவே வேறொரு கட்சியில் சேர்ந்துவிட்டு உங்களுக்கு பேட்டி கொடுத்திருப்பேன். சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுக 2ஆக பிரிந்து நிற்கும் நிலையில் சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட SP வேலுமணி தரப்பு தீவிரம் காட்டி வருகிறது. 1000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களிடம் கையெழுத்து பெற்று EPSக்கும் அழுத்தம் தர வேலுமணி தரப்பு திட்டமிட்டுள்ளது. முதலமைச்சர் விஜயை இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பினர் சந்தித்துள்ளனர். தலைமை செயலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்திப்பு நடைபெற்றுள்ளது. சென்னையில் கிளாண்டஸ் தொற்று பாதித்த குதிரை உயிரிழந்ததை தொடர்ந்து குதிரை சவாரிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கடற்கரைகள் மற்றும் ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி குதிரை சவாரி மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கடந்த ஆட்சியில் துணை முதல்வராக இருந்த உதயநிதி ஸ்டாலினின் அறை பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவியேற்ற ஆதவ் அர்ஜுனாவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அறையின் முகப்பில் ஆதவ் அர்ஜுனாவின் பெயர் பலகையும் பொருத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் எதை எடுத்தாலும் சிறப்பாக செய்வார், அதேபோல் அவரது ஆட்சியும் சிறப்பாக இருக்கும் என்று நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். மதுரையில் சேயோன் படத்தின் படப்பிடிப்பு தொடங்கிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், எங்கள் துறையிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் கூறினார். எங்களுடைய துறையிலிருந்து ஒரு முதல்வர், அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் முதல் நாள் அவர் ஜெயிச்சோன்னு, விஜய் சார் ஜெயிச்சோன்னு ஃபோன் பண்ணி பேசினேன். பட் அதே அமைதி, அப்படியே தான் சொல்லுப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு வாழ்த்துக்களை வாங்கிட்டாங்க. அவர் எதை எடுத்தாலும் சிறப்பாக செய்வார். இதுவும் அப்படி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். கேரளத்தின் முதல்வராக காங்கிரஸ் கட்சியின் BD சதீஷன் பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ஆளுநர் அர்லேக்கர் BD சதீஷனுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். വടശ്ശേരി ദാമോദര മേനോൻ സതീശൻ എന്ന ഞാൻ നിയമം വഴി സ്ഥാപിതമായ ഭാരതത്തിൻ്റെ ഭരണഘടനയോട് നിർവ്യാജമായ വിശ്വസ്തതയും കൂറും പുലർത്തുമെന്നും ഞാൻ ഭാരതത്തിൻ്റെ പരമാധികാരവും അഖണ്ഡതയും നിലനിർത്തുമെന്നും ഞാൻ കേരള സംസ്ഥാനത്തെ മുഖ്യമന്ത്രി എന്ന നിലയിലുള്ള എൻ്റെ കർത്തവ്യങ്ങൾ വിശ്വസ്തയോടും
മനസാക്ഷിയെ മുൻനിർത്തിയും നിർവഹിക്കുമെന്നും ഭരണഘടനയും നിയമവും അനുസരിച്ച് ഭീതിയോ പക്ഷപാതമോ പ്രീതിയോ വിദ്വേഷമോ കൂടാതെ എല്ലാ തരത്തിലുള്ള ജനങ്ങൾക്കും നീതി ചെയ്യുമെന്നും ദൈവത്തിൻ്റെ നാമത്തിൽ സത്യം ചെയ്യും. கேரள முதல்வர் பதவியேற்பு விழாவில் முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் கலந்து கொண்டதுடன் விழா மேடையில் அமர்ந்திருந்தார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். IPL கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் சென்னை மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. சேப்பாக்கத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்கும் நிலையில் பிளே ஆஃப் ரேஸில் நீடிக்க சென்னை அணிக்கு வெற்றி கட்டாயமாக பார்க்கப்படுகிறது. சென்னையில் நடக்கும் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் தோனி விளையாடுவாரா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே மேலோங்கி இருக்கிறது. சென்னையில் தான் தனது கடைசி போட்டி இருக்கும் என ஏற்கனவே தோனி தெரிவித்திருந்ததை ரசிகர்கள் பகிர்ந்து வருகின்றனர். நடப்பு IPL தொடரில் சொந்த மண்ணில் கடைசி போட்டியை CSK இன்று விளையாட உள்ளது. போட்டி முடிந்த பிறகு ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் லேப் ஆஃப் ஹானர் நிகழ்ச்சி நடைபெறும் என அணி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி நார்வே தலைநகர் ஆஸ்லோ சென்றடைந்தார். பாரம்பரிய இசை, நடன நிகழ்ச்சிகளுடன் இந்திய வம்சாவளியினர் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மத்திய அரசின் PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் குறித்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இருமொழி கொள்கைதான் தொடரும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். காலை உணவு உள்ளிட்ட திட்டங்கள் தொடரும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். பாட புத்தகங்கள் அச்சிடும் பணி நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் பாபநாசம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆற்றில் குப்பை வீசுவோருக்கு கடுமையான அபராதம் விதிக்க அவர் உத்தரவிட்டார். போதை பழக்கத்தை ஒழிக்க பள்ளியிலிருந்து விளையாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். பிரேசிலில் போதை கலாச்சாரம் அதிகமாக இருந்தபோது அந்நாட்டு அரசு விளையாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அதிகமான போதை பழக்க வழக்கங்களும் ட்ரக்ஸ் கல்ச்சரும் மது பழக்கங்களும் அதிகமாக இருக்குது. ஒரு முன்னுதாரணமாக பார்த்தீங்கன்னா பிரேசிலில் முன்னாடி ட்ரக்ஸ் கல்ச்சர் அதிகமாச்சு. ஆனால் அன்றைக்கு இருந்த அரசு விளையாட்டுத்துறை முன்னிலைப்படுத்தினாங்க. வேர்ல்டு கப் ஃபுட்பால் மேட்ச்லாம் நடத்தினாங்க. ஸோ அப்போ இளைஞர்கள் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய உழைப்பையும் விளையாட்டுத்துறையில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. பிரேசில் ஃபுட்பாலில் வேர்ல்டு லெவலில் டாப் கண்ட்ரியாக அதுக்கப்புறம் மாறுச்சு. சென்னையில் ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட திரைப்பட தயாரிப்பாளர் K. ராஜனின் உடல் அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. K. ராஜனின் உடலை பார்த்து குடும்பத்தினர் கதறி அழுதனர். திரைப்பட தயாரிப்பாளர் K. ராஜன் மறைவுக்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். திரைத்துறை போக்கு குறித்து தனது கருத்துக்களை துணிச்சலுடன் வெளிப்படுத்தியவர் K. ராஜன் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். கடன் பிரச்சினை அல்லது குடும்ப காரணங்களால் தயாரிப்பாளர் K. ராஜன் தற்கொலை செய்யவில்லை என அவரது உறவினர் அண்ணாதுரை மற்றும் ஓட்டுநர் தனசேகர் தெரிவித்துள்ளனர். பல தயாரிப்பாளர்களுக்கு 20 கோடி ரூபாய் வரை அவர் கடன் கொடுத்ததாகவும் பலர் பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றியதாகவும் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறினர். மேலும் இதய நோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த K. ராஜன் யாருக்கும் தொல்லை கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தில் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்றும் தெரிவித்தனர். அவர் யாருக்கிட்டையும் இது வரைக்கும் 1 ரூபா கூட கடன் வாங்கினதே கிடையாது. அவர் எவ்வளோ பேருக்கு, அவர் ப்ரொடியூசருக்கு அவர் எவ்வளோ பேருக்கு படம் எடுக்கிறதுக்காக கொடுத்து 20 கோடி ரூபாய்க்கு மேலே அவருடைய காசே இன்றைக்கி இருக்குது. வர முடியாமல் பல பேர்கிட்ட போராடிட்டு இருக்காரு. இது அவரே நியூஸில் சொல்லியிருக்காரு. என்னுடைய காசு வரலை, வாங்கி கொடுங்க. போய் கேட்டோம்னா படம் எடுத்தேன், படம் ஓடலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவர் கடன் பிரச்சனைனாலையும் போல, குடும்ப பிரச்சனைனாலையும் போல. ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு எப்போயுமே கூப்பிடுவார். அதேமாரி தான் நேற்றும் கூப்பிட்டாரு. இதுமாரி நான் வாக் பண்ணணும், என்னை இதுமாரி வந்து கொஞ்சம் வண்டி நீ ஃப்ரெண்டில் எடுத்தும்போது நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் சைடு மிரரில் பார்த்துட்டு தான் போகிறேன். இவர் யதார்த்தமாக தான் போயிட்டு அந்த பழுப்பு சந்து வழியாக போயிட்டு இது பண்ணார். அதை பார்த்ததை நான் இறங்கி ஓடுறதுக்குள்ளே குதிச்சிட்டார். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே டாஸ்மாகில் மது பாட்டில்களுக்கு 20 ரூபாய் கூடுதலாக வாங்கியதாக புகார். கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்த பணியாளர்கள் 3 பேர் சஸ்பெண்ட். திருச்சியில் திருமணம் செய்ய மறுத்த கல்லூரி மாணவியை காதலன் கல்லால் கொடூரமாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவியை தாக்கிய இளைஞரை சுற்றி வளைத்த பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆயிலம் நெல் கொள்முதல் நிலையத்தில் பதிவு செய்த நெல் மூட்டைகளை அதிகாரிகள் கொள்முதல் செய்யாமல் இழுத்தடிப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். ஒருமையில் பேசி அலட்சியம் காட்டும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது. பல வண்ண மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள பல்வேறு மாதிரிகளை சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்து வருகின்றனர். சென்னை அண்ணா சாலை ரிச்சி தெருவில் செல்போன் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடைகளில் தீ விபத்து ஏற்பட்டது. 6 வாகனத்தில் வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைத்த நிலையில் செல்போன் உதிரி பாகங்கள், பழைய டிவிக்கள் எரிந்து சேதமடைந்தன. கோவையில் மீன்பிடிக்க சென்ற 13 வயது பள்ளி மாணவனை சக நண்பர்களான சிறுவர்கள் அடித்து கொலை செய்து உடலை புதைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாய்க்காலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது வாக்குவாதம் ஏற்பட்டு கல் மற்றும் மது பாட்டிலால் தலையில் அடித்ததில் சிறுவன் உயிரிழந்துள்ளார். கோவில்பட்டியில் காதல் விவகாரத்தில் பெண்ணின் உறவினர்கள் கத்தியால் வெட்டியதில் காயமடைந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தாக்குதலில் காயமடைந்த பெண்ணின் உறவினர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். எரிபொருள் விலையேற்றம் காரணமாக நாட்டின் மொத்த பணவீக்கம் விரைவில் 10% எட்டும் என்று சிஸ்டமேட்டிக்ஸ் என்ற நிதி நிறுவனம் எச்சரித்துள்ளது. இந்திய பொருளாதாரம் தேக்க நிலை மற்றும் நடப்பு நிதியாண்டில் ஜிடிபி வளர்ச்சி குறைவு போன்ற கடுமையான சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் தனது ஆய்வில் தெரிவித்துள்ளது. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் பூசாரிகள், அர்ச்சகர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தை உயர்த்த கோரிய மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. கோவில் அர்ச்சகர்கள் விவகாரத்தில் தலையிடாதீர்கள் என்றும் அவர்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் என்று தெரியுமா என்றும் மனுதாரரிடம் நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் ரயிலில் கேட்பாரற்று கிடந்த இரும்பு பெட்டியில் தலையில்லாமல் பெண் உடல் கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் கேரி பகுதியில் ட்ரக் மற்றும் வேன் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். வேன் கட்டுப்பாட்டை இழந்து எதிர்ப்புற சாலைக்குள் சென்றதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பீகார் மாநிலம் சசாரம் ரயில் நிலையத்தில் மின்கசிவு காரணமாக பயணிகள் ரயில் தீப்பிடித்து எரிந்தது. ரயில் நிலையம் முழுவதும் கரும்புகை சூழ்ந்த நிலையில் ரயில் நிலைய ஊழியர்கள் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். அசாம் மாநிலத்தில் உள்ள மானஸ் தேசிய பூங்காவில் சுற்றுலா பயணிகள் சென்ற ஜீப்பை காண்டாமிருகம் ஒன்று தனது கொம்பால் சாய்க்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காண்டாமிருகத்தின் தாக்குதலிலிருந்து சுற்றுலா பயணிகள் உயிர் தப்பிய நிலையில் சம்பவம் குறித்து பூங்கா நிர்வாகம் விசாரணை நடத்தி வருகிறது.
ஈரானில் தொலைக்காட்சி நேரலை ஒளிபரப்பின் போது தொகுப்பாளர் ஒருவர் ஐக்கிய அரபு அமீரக கொடியை துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் மேற்கொண்டுள்ள நிலையில் ஈரானுக்காக உயிரை தியாகம் செய் என்ற பிரச்சாரத்தை அந்நாட்டு தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அபுதாபியில் உள்ள அணுமின் நிலையம் அருகே ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தின் எதிரொலி. சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $110 கடந்தது. இத்தாலியில் நடைபெற்ற கால்பந்து தொடர்களில் அடுத்தடுத்து கோப்பைகளை வென்ற இன்டர் மிலன் அணி வீரர்கள் வெற்றி பேரணியில் ஈடுபட்டனர். பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டு வழிநெடுக உற்சாக வரவேற்பு அளித்தனர்.